வணக்கம். நான் தமிழ் வேதா. ஏஎன்இ பிக்சர்ஸ் வழங்கும் 2026ஆம் வருடத்திற்கான ராசி பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி 210 டிகிரி முதல் 240 டிகிரி வரை பறந்துள்ளது. இதன் அதிபதி செவ்வாய். இது ஒரு நீர் ராசி. செவ்வாய் என்பது ஒரு நெருப்பு கிரகம். எனவே ஒரு நீர் ராசியில் நெருப்பு கிரகத்தின் ஆட்சி வீடு அமைந்துள்ளதால் இவர்கள் சற்று மாறுபட்ட விதமாக நடந்து கொள்வர். எப்போது குளிர்ச்சியாக பேசுவர், எப்போது எரிமலையாக வெடிப்பர் என யாருக்கும் புரியாது. மேலும் இங்கு சந்திரன் நீசமாகும். எனவே இவர்கள் சற்று மறைத்து ஒளித்து பேசுவர். இவர்களின் சில நடவடிக்கைகள் பிறருக்கு புரியாத வகையில் அமையும். விருச்சிகத்தின் உருவம் தேள். எனவே அடுத்தவர்களை இம்சித்து பார்ப்பதில் உள்ளூர மகிழ்ச்சி கொள்வர். விருச்சிக ராசிக்கு 2026ஆம் வருட பலன்கள். இந்த வருடம் விருச்சிக ராசியினர் பண விஷயங்களில் வெகு கவனமாக இருக்க வேண்டும். நேரிடையான முறையில் சட்டப்பூர்வமாக பணம் கிடைக்க ரொம்ப குறைவான வாய்ப்புகளே உள்ளது. வரும் வருமானங்கள் சட்டப்புறம்பான வழியில் கிடைக்கும். லஞ்ச பணம் வரும். கணக்கில் காட்ட முடியாத தொகையை நீங்கள் கையாள்வீர்கள். உங்களில் சிலர் சில மந்திரிகளின் கருப்பு பண கொடுக்கல் வாங்கலை கையாள வேண்டிய நிலை ஏற்படும். சில அரசியல்வாதிகள் உங்கள் மூலம் சட்டப்புறம்பான பண பரிமாற்றம் செய்ய நிர்பந்திப்பர். உங்களில் சில வாரிசுகள் தங்களின் தொழில் சார்ந்த கள்ள கணக்கில் உங்கள் பெயரை கோர்த்து விடுவர். இயல்பிலேயே நீங்கள் நல்ல மனிதராக இருப்பினும் இந்த வருடம் உங்களை பொய் சொன்னால்தான் ஆட்சி என பாடாய்ப்படுத்தும். நீங்கள் அட நல்ல விஷயத்திற்கு பொய் சொல்லலாம் என வள்ளுவரே கூறியிருக்கிறாரே என்று சமாதானமாகிக் கொள்வீர்கள். இந்த பொய் பேசும்போது வாக்கில் இனிமை சேர்த்துக் கொள்வீர்கள். நிறைய கள்ளப்பண புழக்கம் தங்க காசு வாங்கி சேர்க்க செய்யும். மஞ்சள் வேளாண் விற்பனையாளர்கள், மேலும் மஞ்சள் தங்க நிறம் கொண்ட வணிகம் செய்வோர் கொஞ்சம் அப்படி இப்படி என தில்லாலங்கடி வேலை செய்து காசு சேர்த்து விடுவர். உங்கள் இளைய சகோதரன் இந்த வருடம் உங்களை பாடாய்ப்படுத்தி விட்டுத்தான் ஓய்வான். அவனால் நீங்கள் காவல்துறை வரை சென்று வர வேண்டியிருக்கும். அதே போல பணியாளர்கள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. அதிலும் பிறமொழி பிற இன வேலையாட்களிடம் பதவிசாக நடந்து கொண்டால் நீங்கள் பிழைத்தீர்கள். நீங்கள் கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் உங்கள் காலை வாரிவிடும். உங்கள் இருசக்கர வாகனம் திருட்டு போகும். கூடவே மறதி தொல்லை ஏற்பட்டு பத்திரங்கள், நகைகள், வைப்பு தொகை ரசீதுகள் இவற்றை பத்திரமாக வைத்து பின் எங்கு பத்திரப்படுத்தினோம் என்று மறந்து விடுவீர்கள். இது கைபேசி, வாகனம், வாகனச்சாவி என எல்லாவற்றிற்கும் பொருந்தும். மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் உயர்நிலை, கல்லூரி, ஆராய்ச்சி மாணவர்கள் மிக நல்ல மேன்மை காண்பர். கல்வி சார்ந்து நிறைய மனிதர்களை சந்திப்பீர். அதிலும் பெண்களை பற்றிய குறிப்பு செய்திகளை அதிகம் சேகரிப்பீர்கள். வயல், தோட்டம், பண்ணைகள், குட்டை, மீன், தோப்பு இவை சொந்தமாக கொண்டோர் கவனமாக இருக்கவும். தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை. உங்கள் வாழ்க்கை துணையின் தொழிலில் வில்லங்கம் வந்து போகும். நீங்கள் எண்ணெயில் கால் வைத்து வழுக்கி விழும் வாய்ப்பு தெரிகிறது. வாரிசுகளுக்கும் உங்களுக்கும் வாய்வார்த்தை தடித்துவிடும். இதனால் குடும்பத்தில் கலவரம் தோன்றும். இந்த வருடம் விருச்சிக ராசிக்காரர்கள் பங்கு வர்த்தகம் பக்கம் தலை வைத்து கூட படுக்கக்கூடாது. பங்கு வர்த்தக பக்கத்தை லாக் செய்து விடுங்கள். கலைஞர்கள் இந்த வருடம் ஓய்வு எடுத்துக்கொள்வது அல்லது பிரேக் எடுத்துக்கொள்வது என இவை உங்களுக்கு நல்லதாக அமையும். இல்லையெனில் நடித்த காசும் கைக்கு வந்து சேராது. நடிக்கும் போது அவ்வப்போது அடிபட கொள்ள நேரிடும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு அவமானத்தை சந்திக்க நேரிடும். கவனம் தேவை. கர்ப்பஸ்திரிகள் வெகு கவனமாக இருக்க வேண்டும். கால் அல்லது கழுத்து பகுதி வீங்கி தொல்லை கொடுக்கும் நிலை காண்கிறது. கடன் வாங்குவதை கூடிய மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நல்ல மனதோடு நீங்கள் செய்யும் உதவிகள், சேவைகள் அனர்த்தமாகிவிடும். காவல்துறையுடன் இணக்கமாக நட்பாக இருப்பது உங்களுக்கு நல்லது. சிறைக்கு போகக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் சிறைவாசம் கிடைக்கும். இந்த வருடம் நிறைய பலன்களை மோசமாக கூறும்படி இருப்பினும் கல்யாண விஷயம் மட்டும் ஓஹோதான். சிலர் காதல் பண்ணிவிட்டு ஓடிவிட்டாலும் திரும்ப கூட்டி வந்து சிறப்பாக நல்லபடியாக திருமணம் செய்து கொடுப்பர். இந்த திருமணம் நல்ல அதிர்ஷ்டம் கொண்டு வரும். அரசு அதிகாரிகள் வெகுஜன சந்திப்புடன் பொருந்திய உயரிய பதவி பெறுவர். விருச்சிக ராசி குழந்தைகளின் பெற்றோர் மேன்மையான நிலை பெறுவர். குறிப்பாக இந்த ராசி குழந்தையின் தந்தை பேர் புகழ் சன்மானம் பெறுவார். இந்த ராசி தொழில் முதலாளிகள், அட இந்த அரசியல்வாதிகள் தொல்லை தாங்களேடா சாமி என தெரித்து ஓடும் நிலை ஏற்படும். அனைத்து அரசியல் கட்சி அரசியல்வாதிகளும் நன்கொடை கேட்டு லைனில் நிற்பர். இந்த விருச்சிக ராசி அரசியல்வாதிகள் இந்த வருடம் சும்மா பணம் கேட்க மாட்டார்கள். பணம் கேட்டு கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டுவார்கள். கட்சி வளர்ச்சி நிதி கொடுக்காவிட்டால் உன் கதி அதோ கதிதான் என்பர். ஏனோ இந்த வருடம் இவர்கள் வெகு ஆக்ரோஷமாக நடந்து கொள்வர். இவர்களை பார்த்து அனைவரும் குலை நடுங்கும் நிலை ஏற்படும். சமையல் கலைஞர்களின் பெயர் ரொம்ப கெட்டுவிடும் வாய்ப்பு தெரிகிறது. உங்கள் மூத்த சகோதரன் ஒரு பண சிக்கலில் மாட்டிக்கொள்வார். இந்த வருடம் சில தம்பதிகள் பிரியும் நிலை ஏற்பட்டாலும் குடும்பத்தில் உள்ளவர்கள் பேசி தீர்த்து விடுவர்.
சிலர் வெளிநாடு செல்ல முயலும்போது சில பண விஷயம் அல்லது பண பரிவர்த்தனை தரவுகள் இம்சை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டியவை: வேலை செய்யும் இடத்தில் சக பணியாளர்களிடம் நட்புடன் பழகவும். தொழில் விஷயம் அதிகப்படியான செலவை கொடுக்கும். அதனை முன்கூட்டியே கணித்து மனதளவில் தயாராக இருக்கவும். இந்த வருடம் மறைமுக வருமானம் அதிகரிப்பதாலும் பணம் கொடுத்து வைத்தவர்கள் உங்கள் மீதே அனைத்து குற்றத்தையும் திருப்பிவிடும் வாய்ப்பு தெரிகிறது. பண விஷயத்தில் கவனமாக இருங்கள். விருச்சிக ராசி நேயர்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகார பலன்கள்: காளஹஸ்தி ஞானாம்பிகையை வணங்கவும், பழனி முருகனை வணங்கவும். நன்றி.